வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி திடீர்னு சபரியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சபரியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருந்தது. அதுக்கு கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிச்சன் ஏரியாவில் விஜய் பார்வதி ஒரு சில வெஷல்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைக் ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டிவ் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ அப்படி சொல்லாத, நீ அவங்களோட பெட்டராக பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லு, உங்கள் டீம் அவங்களோட பெட்டராக பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லு, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சபரி சொல்லுவாங்க. உடனே சபரியை பார்த்து, இதுக்காக தான்டா உன் மேலே அடிக்கடி அப்பப்போ ஒரு பாசம் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஃபன்னாக தான் சொல்லுவாங்க. ஸோ சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிச்சிட்டே இருப்பார். திடீர்னு அதை கேட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த லைக் விவேக் சாரும் லைக் வடிவேல் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நினைக்கிறப்ப ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி முழிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழிச்சார். அதை கேட்ட கெமி வந்து பார்த்திங்கன்னா, அது என்ன சபரி மேலே மட்டும் பாசம் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளே வருவாங்க. உடனே கெமி வந்து பார்த்திங்கன்னா, ஏன் சபரி மேலே மட்டும் பாசம், எங்கள் மேலெல்லாம் அந்த பாசம் வராதா அப்படின்ற மாதிரி கிண்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதிட்ட கேட்பாங்க. அடே அப்படி இல்லை, அவன் அந்த ஒரு நல்ல மனசு அடிக்கடி வந்துட்டு போகும், அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பாசம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சபரி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கிட்ட, உனக்கு அவள் ஏமலை வந்த பாசம் வந்து உனக்கு பிடிக்கலையா, இல்லை உனக்கு பாசம் காமிக்கலன்னு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை ரெண்டுமே தான் அப்படின்ற மாதிரி கெமி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து போகும். ஸோ சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி லைக் பாசிட்டிவாக தான் வந்து திங்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துருக்கோம். நடுவில் கொஞ்சம் வந்து ஜோன் அவுட் ஆனார், அப்புறம் திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் மாதிரி அந்த ட்ராக்குக்கு வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நடுவில் வந்து அவர் நிறைய விஷயத்தை சப்ரஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு கேம் விளையாண்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு செட்டில் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி வந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஃபன்னாகவும் லைக் பாசமாகவும் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படையாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.